கோல்டு மார்க்கெட் அடுத்த வாரம் எப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து முழுக்க என்னோட அசம்ஷன் தான். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பியூர்லி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹை, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹை. இதை எப்போ மார்க்கெட் இந்த ஜோனை உடைக்குது, அதாவது 2279 இதை பிரேக்கப் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து நம்ம வந்து செல்லுக்கு வந்து எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரான எனக்கு வந்து அதில் தெரியுது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பா நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஒரு கப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கப்பை வந்து ஃபார்ம் பண்ணி பார்க்குறோம். இதை வந்து மார்க்கெட் வந்து கப்பை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹேண்டிலுக்கான ஃபார்மேட் ஒர்க் ஆகுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கப்பன் ஹேண்டிலுக்காக ஒர்க் பண்ணும். அப்போ இங்கே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்பாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஒன்று மார்க்கெட்டு கப்பன் ஹேண்டில் ஃபில் பண்ணிட்டு இது வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இது அப் ட்ரெண்ட் நம்ம சொல்லிட்டோம். இந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு சேனல் போடுவோம். அப் ட்ரெண்டுக்கு ஒரு சேனல். ஸோ ஒரு ஹை இதுக்கு நியர்பை போய் வந்துட்டான். இந்த லோ பேஸ் பண்றான். அப்போ இன்னும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ரிவேஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது ஒரு கண்டிஷன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேண்டில் பொறுத்த வரைக்கும் 3 ரெட் கேண்டில் 1 டே டைம் ஃப்ரேமுக்கு வந்திருக்கு. அப்போ 3 ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா 4th கேண்டில் என்ன வரும்ன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்போ அடுத்த கேண்டில் இவனை விட கொஞ்சம் ஹையா மூவ் பண்ணா அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து வந்து பை தான். அதாவது ஒரே நாளில் நடக்க நம்ம சொல்ல முடியாது. 1 or 2 டேஸ்ல கொஞ்சமா மார்க்கெட் வந்து ஹையாக மேல இருக்கு. ஓகேங்களா? இப்ப போனா இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு தான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிபனாச்சி வின் பண்றோம். இதுதான் ப்ரீவியஸ் இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நம்ம வந்து வைக்கிறோம். அப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்தா இது வந்து ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம கோல்டன் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து வச்சுக்கலாம். அதாவது 2368 இருக்கு இல்லைங்களா, அந்த லோ ஆர் இந்த லோ வந்து இன்னும் கொஞ்சம் 350 வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் வச்ச ஸ்டாப் லாஸ்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி மூவ் ஆயிடுச்சுன்னா இதை ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அப்போ அவனுடைய ஃபர்ஸ்ட் டிபி இதுதான். அதாவது 2550 ஃபர்ஸ்ட் டிபி. இதுக்கும் அப்படியே மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு 2700 வரைக்கும் போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 5ஆம் தேதி யூஎஸ் எலெக்ஷனுக்கு, நவம்பர் 5 ரிசல்ட் ஆக்சுவலி. ஸோ இதை பேஸ் பண்ணிருக்கு. இது வந்து முழுக்க நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தான், இப்படி நடக்கலாம் அப்படின்றது. அதனால ஸோ ட்ரேடரான நீங்கள் எல்லாருமே ஒரு டைம் 1-2 போய் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். இதை நீங்கள் இன்னும் 4 hour டைம் ஃப்ரேம் இருக்கு, 1 hour டைம் ஃப்ரேம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது நான் சொல்கிறது முழுக்க பொசிஷன் ட்ரேட். இந்த என்ட்ரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் ஆகலாம், இல்லை 15 நாள் ஆகலாம் இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாட் சைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அனலைஸ் நம்ம பார்க்கலாம்.